ஹலோ guys, வெல்கம் டு வைடிகோ. நான் உங்கள் டிஜே. ஸோ இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான், அதாவது இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ வந்துட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரோன்னா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் தான் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்துட்டு எல்லா எக்ஸாம்லுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பிலையும் வந்துட்டு இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் உள்ள எடுத்துட்டு வரேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்ஃபோ வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த இஸ்ரோ நிறுவப்பட்ட ஆண்டு எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1969 ஆகஸ்ட் 15 தான் முதல்ல நிறுவுறாங்க. இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் தான் இதோட வந்துட்டு தலைநகரம். ஓகேங்களா? இதை யார் நிறுவனதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய். ஸோ இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் தந்தை சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் தான். இவர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இஸ்ரோல இருந்து முதல் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா 1975 அனுப்புறாங்க. யாருடைய உதவின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ இந்த ஆரியப்பட்டா 1975 ரஷ்யா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பியில் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா 1975 எந்த நாட்டு துணையுடன் ஏவப்பட்டது ஸோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டோட துணையோட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரியப்பட்டா செயற்கைக்கோள் அனுப்பியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள், அதாவது இந்தியா வேற யார் துணையோடும் இல்லாம அதாவே முதல்ல அனுப்பின ஒரு செயற்கைக்கோள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி. ஸோ ரோஹிணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1980. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கான ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போறேன். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது அதாவது 2025 இந்த இஸ்ரோவோட தலைவர் யாருன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.